கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் தெய்வ வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் கர்த்தரை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையிலே தேவன் நம்மளோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் சரியாய் நாம் கவனித்து அதன்படி நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. முற்று முடிய உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டு கிருபை பாராட்டின தேவன் இனிமேல கிருபை பாராட்ட நீர் போதுமானவர். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு அந்த வசனங்களை பிட்டு தாங்கப்பா. ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரே கேட்கிற வசனங்களின்படியாய் எங்களை அர்ப்பணித்து உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்களோடு கூட இடைபடுங்க, பேசுங்க. உங்க நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்க. பேசுகிற அடிமைக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாயிருக்கட்டும். முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். 1 John chapter 5 verse 16 and 17. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்திலே எழுதுகிறதை நாம் வாசித்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்றால் என்ன? மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம் சொன்னா அப்ப என்னன்னு தெரிஞ்சா துணிகரமா நம்ம செய்யலாம்னு சொல்லி ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம் நினைக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் வசனம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. முதலாவது நம்ம வாசிக்கும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும், ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 29 to 31 வரைக்கும், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 29ல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இதிலே கிட்டத்தட்ட 23 பாவங்கள் இருக்கிறதை நாம் காண முடியும். மொத்தம் 23 பாவங்கள் அதிலே இருக்கிறது. இந்த 23 பாவங்களையும் நாம் செய்கிறவர்களாய் இருந்தால்
32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்துல சொல்லி இருக்கு, இத்தனை பாவங்களையும், அதாவது 29 31 வரைக்கும் சொல்லப்பட்டதான இந்த 23 பாவங்கள்ல நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த பாவங்கள் அது என்ன செய்கிறது? 32வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம், இத்தனை பாவம், 23 பாவம் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாய் நாம் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவனே: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கிட்டத்தட்ட இந்த 19 21 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது 17 பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 17 பாவங்களையும் செய்கிறவர்கள் 21 பின்பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்கிறதான ஒரே நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் நம்ம இந்த 17 பாவங்களையும் நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே பவுல், அதாவது இன்னொரு இடத்திலையும் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 10 வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், 1 Corinthians chapter 6 verse 9 and 10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 10 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 11 பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11 பாவங்களையும் அவர் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். 10வது வசனம் கடைசி பகுதியை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி வேதம் அங்கே திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 23 வரை, 21 22 23. எப்படி எனில், மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் 7ஆம் அதிகாரம் 21 22 23 வாசிக்கும் பொழுது, அங்கே 13 விதமான பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 13 பாவங்களையும் செய்கிறவர்கள் 23ஆம் வசனம் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தீட்டுள்ளதொன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.
ஆனால் இந்த இடத்திலே இந்த பாவங்களை செய்கிறவர்கள் அது மனுஷனை என்ன செய்யுமா, தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பாவங்களை செய்கிறவர்களுடைய அதாவது அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாய் காணப்படுகிறபடியினால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை குறித்து நாம் அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை 4வதாய் நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், Revelation chapter 21 verse 8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த அதாவது வெளிப்படுத்தல் 21:8 நம்ம வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 8 பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 8 பாவங்களையும் செய்கிறவர்கள் அவர்களுக்குரியதான தண்டனை என்னவென்று சொன்னால், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் சொல்லப்படுகிறதான இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியேறும்படியாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு இரக்கம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். 5வதாய் நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 2 Corinthians chapter 12 verse 20 and 21. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ வென்றும் மறுபடியும் நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படி முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதாவது இந்த போர்ஷன்ல நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த பகுதியில நம்ம வாசிக்கும் பொழுது 20வது வசனத்துல 8 பாவங்களும் 21வது வசனத்துல 3 பாவங்களும் மொத்தம் 11 பாவங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாவங்களை அதாவது செய்யும் பொழுது அதாவது பவுல் தான் என்ன செய்யறாரு, சபைகளை உருவாக்கி ஆங்காங்கே அங்கே அதாவது அவர்களை நடத்தும்படியாய் ஆட்களை ஏற்படுத்தி அவர் அடுத்த இடத்துக்கு அவர் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் எங்கெல்லாம் அவர் சபையை உருவாக்கினாரோ அந்த சபைகளை குறித்ததான அக்கறை அவருக்கு இருந்தபடியினால் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய அதாவது கடிதத்திலே அந்தந்த சபைக்கு ஏற்ற காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல அவருக்கு அதாவது கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியன்ஸ்ல எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடைசி பகுதியை 21ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமரையும் விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி, அப்பனா அந்த விசுவாசிகளை குறித்து அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய், என் பிள்ளைங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், அவங்க எந்த விதத்திலையும் தவறிவிடக் கூடாது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும், இப்படிப்பட்டதான பாவங்களிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்று சொல்லி அவர் துக்கப்பட்டு
பயப்படுகிறதான ஒரு சூழ்நிலை அவருக்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே எந்த அளவுக்கு அவர் சபைகளை நேசித்தால் ஒவ்வொரு சபைக்கும் அவர் என்ன செய்கிறார்? ரோமருக்கு எழுதுகிறார், கொரிந்தியருக்கு எழுதுகிறார், கலாத்தியருக்கு எழுதுகிறார். இப்படி என்ன செய்கிறார்? எழுதுகிறதோடு மட்டுமல்ல, யோவான் அப்போஸ்தலனும் அவருடைய நிருபத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இப்படியாய் அவர் ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் அதை எழுதி கொண்டு வருகிறதான வேளையிலே அவர் சொல்றார், என் பிள்ளைங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும், நான் துக்கப்பட்டு பயப்படக்கூடிய நிலைமை எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆறாவதாய் நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 2 Timothy chapter 3 verse 2-5. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களுமாயும் இணங்காதவர்களுமாயும் அவதூறு செய்கிறவர்களுமாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களுமாயும் கொடுமை உள்ளவர்களுமாயும் நல்லவரை பகைக்கிறவர்களுமாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 பாவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த 19 பாவங்களையும் செய்கிறதான ஜனத்தை விட்டு நீ என்ன செய், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது அவர் சொல்லும் பொழுது, அதாவது ரோமர்ல சொல்லும் பொழுது அது மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்றும், கலாத்தியரிலும் 2 கொரிந்தியரிலும் நம்ம பார்த்தோம் அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்றும், மார்க்ல நம்ம பார்த்தோம் அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றும், வெளிப்படுத்தல்ல நம்ம பார்த்தோம் அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள் என்றும், 2 கொரிந்தியர்ல இதனால அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதாவது நீங்க செய்கிற இந்த காரியங்கள் நிமித்தம் நான் துக்கப்பட்டு பயப்பட வேண்டிய காரியம் வருமோ என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே 2 தீமோத்தேயுவிலே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய், விலகு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொதுவா சொல்லுவாங்க, உன்னுடைய கூட்டாளி யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரோட நம்ம சேர்றோமோ அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய காரியங்கள் நம்மை அறியாமலே சில சமயத்திலே நம்மை பற்றிக்கொள்ளும் என்பதிலே சந்தேகமில்லை தேவனுடைய பிள்ளைகளை. அவங்க பண்ற மாதிரியே பண்ண ஆரம்பிப்போம், அவங்க பேசுற மாதிரியே பேச ஆரம்பிப்போம். ஏன்னா கூட்டாளி அப்படி. ஆனா நம்முடைய கூட்டாளி இயேசு கிறிஸ்துவாய் இருப்பார் என்று சொன்னால் அவரை போலவே நாம் காணப்படுவோம், அவரை மாத்திரம் நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால்தான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களை நீ விட்டு என்ன செய், விலகு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பவுல் இந்த பாவங்களை, எத்தனையோ பாவங்களை இப்போ ஒவ்வொரு நிருபத்திலே நம்ம வாசித்தோம், இந்த பாவங்களை அவர் 4 விதமாய் அவர் பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் 4 விதமாய் அதை என்ன செய்கிறார், பிரிக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல செக்சுவல் அஃபென்சஸ், ஆண் பெண் பால் ரீதியான குற்றம் அல்லது பாவம். சில பாவங்கள் இப்படிப்பட்டதான செக்சுவல் அஃபென்சஸ் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது ரிலிஜியஸ் அஃபென்சஸ், அதாவது மத சம்பந்தமான குற்றங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாய் ரிலேஷனல் அஃபென்சஸ், சொந்தங்கள் மற்றவர்களோடு கூட உள்ளதான அந்த காரியங்களிலே காணப்படுகிறதான பாவங்கள். நான்காவதாய் செல்ஃப் இன்டெலிஜென்ட் பார்ட்டியிங், அதாவது
satisfying the wishes of others. மற்றவங்களை பிரியப்படுத்தக்கூடிய, கர்த்தரை பிரியப்படுத்துற விட்டுட்டு மற்றவங்களை, அதாவது ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், வேண்டாத ஆட்களோடு அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த சொல்லப்பட்டதான இந்த நிருபங்களிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாவங்களையும் அங்கே 4ஆய் பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது நீங்க அதை ஒண்ணா நீங்க அதை கவனிச்சீங்கன்னா, எது அதாவது செக்ஷுவல் அஃபென்ஸ், எது ரிலிஜியஸ் அஃபென்ஸ், எது ரிலேஷன் அஃபென்சஸ், எது செல்ஃப் இன்டெலிஜென்ட் பார்ட்டிங் என்கிறதான இந்த பாவத்தை நாமே கணிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த பாவத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி பவுல் அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 12, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த இடத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்லும் போது சொல்றாரு, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்படின்னா என்னன்னா, உங்களை நீங்க என்ன செய்ய ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த பாவங்கள் உங்களுடைய சரீரங்களை என்ன செய்யக்கூடாது, ஆளக்கூடாது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ரோமர் 6:23 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய நித்திய ஜீவன். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம இந்த இப்ப இவ்வளவு நேரம் தியானித்ததான இந்த பாவங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. மரணம்னா உடனே செத்து போறது இல்லை. பழைய ஏற்பாட்டு காலம்லாம் ஆண்டவர் உடனே கொடுத்தாரு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இது கிருபையின் காலம் ஆனபடியினால் அவர் தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் என் பிள்ளை தன்னை அர்ப்பணிக்காதா, இன்னும் என்னிடத்துல வராதா, இன்னும் பரிசுத்தமாகாதா, இன்னும் நீதியை செய்யாதா, இன்னும் எனக்கு பிரியமாய் மாறாதா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இப்படி தருணங்களை கொடுக்கிறதான இந்த வேளையில நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தின்படியும் திட்டத்தின்படியும் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் காக்கப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. இல்லைன்னு சொன்னா நம்ம படிச்சபடி என்ன வாசித்தபடி அல்லது தியானித்ததான அந்த வசனங்களின்படி நமக்கு மரணம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவோம். நம்முடைய சரீரம் இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவமமை ஆளுகிறதாய் காணப்படும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் தியானித்தோம் தேவனுடைய பிள்ளைகளை. இப்படிப்பட்ட ஒன்றும் நம்மை அதாவது சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம பாவம் செஞ்சோன்னா நமக்கு மரணம் தான். என்ன மரணம்? உடனே நம்ம செத்து போறதில்ல. கர்த்தர் நமக்கு அதாவது தருணங்களை தருகிறார். அந்த தருணத்துக்குள்ள நம்ம தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா நம்ம அர்ப்பணிச்சோம்னா பொழைச்சோம். இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகளை. அதே போல எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், எசேக்கியேல் சாப்டர் 18 verse 4 and 20, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். இந்த இடத்திலே திட்ட
திட்டவட்டமாய் எசேக்கியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனுடைய ஆத்துமா. தகப்பன் பாவம் செய்தால் தகப்பன் சாவான், மகன் பாவம் செய்தால் மகன் சாவான். ஒருவருக்காய் ஒருவர் நாம் என்ன செய்ய முடியாது, நாம் பரிந்து பேச முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 18:20 கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு அப்படியே பலிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தான் தேவன் அவ்வப்பொழுது நம்மை பலவிதமான வசனங்களை சுட்டிக்காட்டி நம்மளோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் அவருடைய வசனங்கள் நமக்கு நேராய் வருகிறதான வேளையில கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நாம் பிழைப்போம், இல்லைன்னா அவ்வளவுதான். 1 யோவான் 1:7 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 1 John chapter 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட பாவங்கள் என்னிடத்தில் உண்டா என்று சொல்லி என்னை நான் சோதித்து பார்த்து இப்படிப்பட்ட பாவங்கள் என்னிலே இருக்கும் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமா என்ன செய்கிறார், அவர் நமக்காய் சிந்தினதான கல்வாரியின் ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்கிறவர், அவருடைய ரத்தம் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நம்மை அர்ப்பணிக்க தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 3:6-9 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 1 John chapter 3:6-9, அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இந்த 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 1 யோவான் 3:6, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. கர்த்தரை உண்மையாய் அறிந்திருந்தோம் என்று சொன்னால், அவரில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு மட்டுமல்ல, 9வது வசனத்துல, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆண்டவரால பிறக்கப்பட்டதான, அதாவது கல்வாரின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க அல்லது மறுபடியும் பிறந்தவர்கள், அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், பாவம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மில் எத்தனையோ பேர் கர்த்தருக்கென்று நம்மளை அர்ப்பணித்து நாம் ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி எத்தனை தரம் நாம் அவரை மறுதலிக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. எத்தனை தரம் நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை ஒரு விசை கூட நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவ பிள்ளைனா, தேவனால பிறக்கப்பட்டவனா, தேவன்ல நிலைச்சிருக்கிறேன்னு சொன்னா பாவம் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதையெல்லாம் மறந்து நாம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். 1 யோவான் 5:16 வசனம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால்,
அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். நம்ம இவ்வளவு நேரம் அநேக பட்டியல்களை நம்ம வாசித்தோம். அந்த பட்டியல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவானது, அது அக்கினி கடலிலே பங்கடையக்கூடியது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி பல காரியங்களை நாம் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்கிறதான வேளையிலே மற்ற விசுவாசிகள் அல்லது குடும்பத்தார், சிநேகிதர் அதை காணுகிறதான வேளையிலே இது எல்லாமே மரணத்துக்கு உட்பட்ட காரியங்கள் தான். ஆனால் அந்த வசனம் சொல்லுது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நமக்கு அதாவது இப்ப நம்ம தியானித்த எல்லாமே ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு பவுல் மூலமா. இதெல்லாம் அதாவது நம்மளை நரகத்துக்கு நேரா கொண்டு போறது தான். ஆனா ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் மரணத்துக்கு ஏதுவல்லாத இந்த காரியங்கள்லாம் மரணத்துக்குள்ளதுதான். ஆனா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமாய் அது மாற வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மற்றவர்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது குடும்பத்தார், சிநேகிதர், இனஜன பந்துக்கள் என்று சொல்லி சபையார் என்று எல்லாரும் ஜெபிக்கிறதான வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அந்த பாவத்திலிருந்து மீள அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்கிறவர்களுக்கே. இதெல்லாமே தண்டனைக்குரியதுதான். ஆனால் தேவ நாமத்துக்கு மகிமையாய் அவர்களோ அல்லது மற்றவர்களோ அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை உணர்த்தக்கூடியவராய், அதோடு மட்டுமல்ல அவர்களும் தங்களை அர்ப்பணிக்க கூடியவர்களாய் காணப்படும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமாய் மாறுகிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆனா அதிலே நிலைச்சிருந்தா பவுல் சொன்னது போலதான் என்ன செய்யும், நடக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனையும் தண்டனைக்குரியதாய் காணப்பட்டால் நம்ம மனம் திரும்பிட்டோம், ஒப்பு கொடுத்துட்டோம், அவருக்கு பிரியமா ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமா என்ன செய்கிறது, மாறுகிறதை பார்க்கிறோம். அதிலே நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்ட தண்டனைகள் அப்படியே கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. மரணத்துக்கு ஏதுவான பாவம், எந்த பாவம் மன்னிக்கப்படாதது, இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இன்னும் திரும்பவும் நான் ஒரு தடவை சொல்றேன், இதெல்லாம் தண்டனைக்குரியது. ஆனால் அதிலிருந்து நாம் மீண்டு கொண்டோம் என்று சொன்னால் அது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல. ஆனா மரணத்துக்கு ஏதுவானது என்று சொல்லப்படும் பொழுது அல்லது எந்த பாவம் மன்னிக்கப்படாது என்று இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிட்டேன், பாவங்களை சொல்லி நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை இந்த மரண தண்டனையிலிருந்து அவர் மாற்றுகிறார். ஆனா மன்னிக்கப்படாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று எதை சொல்லுகிறது என்று சொன்னால் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31வது வசனம், Matthew chapter 12 verse 31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு என்ன செய்யும், மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவருக்கு எந்த பாவத்தையும் ஆண்டவர், இப்ப நம்ம பெரிய பட்டியல படிச்சோம், ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுல் சொன்னதை படிச்சோம். அதெல்லாம் உடனே நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொன்னா, ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய பாவங்கள், அதை விட்டு மனம் திரும்பாம இருந்தாதான் அந்த தண்டனை. ஆனால் மனம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனா எது மன்னிக்க கூடாதது என்று சொன்னால்
ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த நாட்களிலே நிறைய பேர் ஆவியானவருக்கு விரோதமாய் பல வேண்டாத காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம கேட்கும்போது ஒரு விதத்துல வருத்தமாய் இருக்கிறதை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, அதை புரியாமல், அதை அறியாமல் துணிகரமாய் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்களை பேசுகிற அநேக ஜனங்களுடைய காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்திலே நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. அறியாம கூட அன்ன செய்யக்கூடாது. ஆவியானவரை நாம் தூஷணமாய் பேசக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது. 32வது வசனத்துல அதே அதிகாரத்துல 32 நம்ம வாசித்தோம்னா, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த 32வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தைகளை சொன்னால் அவனுக்கு மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா ஏதாவது சொல்லிட்டா கூட என்ன செஞ்சிடறாரா? மன்னிச்சிடாரு. ஆனா எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லி அங்கே ஸ்ட்ராங்கா சொல்றத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவ குற்றப்படுத்தினவங்க நிறைய பேர், தூஷித்தவங்க நிறைய பேர், அவரை அடிச்சவங்க எத்தனையோ பேர், நிறைய பேர் காரி துப்புனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கூட தேவ சமூகத்துக்கு நேரம் வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய கல்வாரின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி, சரி இஸ்ரவேல் ஜனங்களையே, யூத ஜனங்களையே அவர் என்ன செய்தார்? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறதான தேவன். அவருக்கு நீ என்னை பத்தி கூட ஏதாவது சொல்லிக்கோ, ஆனா நீ என்கிட்ட வரும்போது நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினோம் என்று சொன்னால் அது இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இந்த பாவம்தான் மன்னிக்கப்படாத மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். இவ்வளவு நேரம் வாசித்ததான தியானித்ததான ஒவ்வொரு பாகங்களையும் நாம், ஆண்டவரே இந்த பாவம் என்கிட்ட இருக்கா, இந்த பாவம் நம்மளை பத்தி நமக்கு தெரியும், அதனால இந்த பாவம் என்கிட்ட இருக்கா, இந்த பாவம் என்கிட்ட இருக்கான்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம அலசி ஆராயும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மை அர்ப்பணிக்க அவர் உதவி செய்வார். அதிலிருந்து ஒரு மீட்பை கட்டளையிடுவார். ஆனா சில பாவங்கள்லாம் பார்த்தா நமக்கே தெரியாது, நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுல இருந்து ஒரு சுத்திகரிப்பை நம்ம பெறணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா, அனுதினமும் தேவ சமூகத்திலே நம்மை அப்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க 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 கர்த்தர் வேண்டாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நமக்கே தெரியாமல் ஒளிந்திருக்கிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை வெளியே கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலே நாம் தியானித்தோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுதல். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் பெரிய பட்டியலை பவுல் அங்கே ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பட்டியல்ல நம்ம அதை சரியா நிதானிச்சு அறிஞ்சு ஒவ்வொரு பாவமா தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இது என்ன என்கிட்ட இருக்கப்பா, இது இன்னும் என்கிட்ட இருக்கு, இந்த பாவம் என்னை விட்டு மாற உதவி செய்யுங்க. சிலதெல்லாம் எது நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கே தெரியாது. தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு பாவத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது.
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தையும் நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் அறிக்கையிட எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உங்க நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க உங்க சமூகத்திலே அமர்ந்து நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாட்கள் ஒரு பயங்கர நாட்களாய் இருக்கிறபடியினால் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஒரு விசை கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும். உங்க நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இம்மட்டு உதவி செய்தீர், இனிமேல் உதவி செய்ய எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாங்கள் தியானித்த வசனங்களை ஒரு விசை கூட எங்களை அந்த வசனங்களின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவான ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவங்களும் எல்லாவற்றிற்கும் தண்டனை உண்டு. ஆனா நாங்க அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரப்பா. உன்னுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு அறியாமல் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறதான காரியங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவீர். அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படியாய் உங்க நாமத்துக்கு மகிமையாய் நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய உம்மை போல பரிசுத்தராய் மாற கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபை இரக்கம் தயவு அன்பு கூட இருந்து முற்று முடிய உங்க நாமத்தை மகிமைப்படுத்த தேவரின் நீர் இரக்கம் செய்யும் வல்லமையின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருணைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.